ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் வச்சுக்கலாம். காலையிலேக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். என்னென்ன வடை தான் செய்ய போகிறோம். நம்ம ஊற வைக்க தேவையில்ல, ஊற வைக்கவே தேவையில்ல, அரைக்க தேவையில்லை. நீங்கள் சூப்பராக 10 நிமிஷத்தில் வடை செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் முதல் பார்க்குறாங்க சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஆளுன்ற பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதுமாதிரி ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கண்டிப்பாக அமைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நமக்கு பாரம்பரியமாக எல்லாம் கிராம சைட்லலாம் நம்ம உளுந்தெல்லாம் டக்குன்னு ஊற வைக்காமல் யாராவது விருந்தாளிங்க வந்தால் 10 நிமிஷம் செஞ்சுருவாங்க. அந்த வடை தான் செய்ய போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த வடை தெரியணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் எழுதுங்க. அதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக ரவை எடுத்துருக்கேன். மெயின் சின்ன ரவை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய ரவைனா தண்ணி நிறையா இழுக்கும், வேகத்துக்கும் லேட்டாகும். அதனால் சின்ன ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அந்த கப்புக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், மிளகு 2, சீரகம் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூனு, இஞ்சி பொடிசாரிய, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வடைக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரே ஒரு எனக்கு கருவேப்பிலை, அதையும் பொடிசாரின்னு இப்போ எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு வந்துடலாம். நம்ம ரவைக்கு 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். அது உங்களுக்கு அதையும் காட்டிடுறேன். இந்த நம்ம எந்த கப்பு எடுத்தோமோ அதே கப்பு தான் இதுவும். அதில் 2 தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா செய்யும்போது பார்ப்போம். ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் நீங்கள் ரவையில் செஞ்சிங்களான்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க எல்லோரும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். வெளியில் உங்களுக்கு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம உளுந்து வடை தோற்றுறோங்க, அந்த அளவுக்கு இருக்கும் இது. இப்போ நம்ம போய் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு எல்லாமே அரிஞ்சிட்டு வந்துட்டோம். எல்லாம் பொடிசா அரின கருவேப்பிலை வரைக்கும். கொத்தமல்லி நம்ம வடைக்கு நான் போட மாட்டேன், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். ஒரு கடாய் வச்சுருவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். உங்களுக்கு 2 கொஞ்சோண்டு எண்ணெய் சும்மா வதக்கிறதுக்கு தான். உங்களுக்கு 1 ஸ்பூன் போல் போதும். 2 ஸ்பூன் கூட வேண்டாம் உங்களுக்கு. மெயின் 1 ஸ்பூன். சட்டி காயிட்டோம். சட்டி காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி துண்டை போட்டோம். ஏன்னா இஞ்சி தான் கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட்டாகும். அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே ஒவ்வொரு பக்கம் அப்படியே போடுங்க. அப்படியே ஒன்று ஒன்றா வந்துடும். இந்த பக்கம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிடுவோம். கருவேப்பிலையும் மிளகு சீரகமும் அப்புறம்தான். 2 நிமிஷம் வதக்கினா போதும். மிளகு சீரகம் கருவேப்பிலையும் போட்டுவோம். ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுருவோம். இப்போ உப்பு, அந்த தேவைக்கேற்ப உப்பு, நமக்கு வடைக்கு தேவையான உப்பு உங்களுக்கு. இதில் தான் நம்ம ரவையும் போட போகிறோம். அதுக்காக தான் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரவை 1 கப் எடுத்தால அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த கப்பில் தண்ணி எடுக்க போகிறேன். நம்ம பச்சையாகவே போடுவோம். இதில் ரவையை வறுக்கிறதுனால இதில் போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி, ஒரு கப்பு. இந்த பாருங்க, உங்களுக்கு பெரிய ரவைனா கூட ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கலாம் நீங்கள். நான் நமக்கு சின்ன ரவை, நைஸ் ரவை, அதனால் 2 கப்பு தண்ணி, அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மலன்னு கொதிக்குது. நம்ம ரவை வறுக்கலை கொள்ளலை, இதுலேயே வெந்துடும் ரவை. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக. இது பாருங்க, ஸ்லோவில் தான் இருக்கும். உங்களுக்கு காட்டிடுறேன். ஸ்டவ் நீங்கள் பார்க்கணும்ல, ஸ்லோவில் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நிறையா செய்யும்போது ஒருத்தர் போடுங்க, ஒருத்தர் செய்யுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மெயின் பாருங்க, இப்படி லைட்டாக போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம இந்த உப்புமாலாம் கிண்டுவோம்ல, அதே மாதிரி தான். அந்த கிண்டும் போதே நல்லா வெந்துடும் உங்களுக்கு. மெயின் ரவை கட்டி பிடிக்கக்கூடாது, அதுவும் இருக்குது. நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் உங்களுக்கு. உறிஞ்சிடும் ரவை. ஸ்லோவில் தான், ஹையில் வச்சா ஒரே செகண்டில் முடிஞ்சிடும். வேகாது ரவை மெயின். அதெல்லாம் இருக்குது, அதுதான் மெயின் இதில். இப்போயே பாருங்க, தண்ணி இழுத்துருச்சு கரெக்டாக. ஒவ்வொரு ரவையில் தண்ணி இழுக்கும், நிறையா இருக்கும். அதுக்கு பார்த்துக்கங்க. அப்படின்னா சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை போட்டுக்க. நமக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நைஸ் ரவைன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ரவையை கிண்டி விடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கிண்டும் போது நல்லா வெந்துடும். மசிஞ்சு அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு. அப்படியே உருண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். மூடி வச்சாலும் சரி தான். இப்படி நல்லா வேகணும். நல்லா வெந்துச்சுன்னா தான் அந்த மாவு பஞ்சு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. நமக்கு உளுந்து மாவு மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. இந்த பாருங்க, நல்லா வெந்துருச்சு.
இந்த அளவு வந்துருக்கணும் உங்களுக்கு. இப்படி சுழண்டுனா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம கையை வச்சு நல்லா பிசையணும். உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ்க்காக சப்பாத்தி மாவுலாம் பிசைவிட அந்த சாஃப்ட்னஸ்க்கு பிசையணும். இப்போ வந்து நம்ம ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி நல்லா ஆறட்டும். ஒரு தட்டில் போட்டு வச்சுருவோம். ஃப்ளைட்டில் போட்டு வச்சுருவோம். ஏன்னா உங்களுக்கு அது ஆறணும் பார்த்தீங்களா. இதில் வந்து கண்டிப்பாக இந்த மாவில் எல்லோரும் சோடா மாவு சேர்ப்பாங்க. நம்ம சோடா மாவுலாம் சேர்க்க போதில்ல. அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்ற போகிறோம். அந்த சுவைக்காக, அந்த சாஃப்ட்னஸ்ஸு நமக்கு இந்த சோடா மாவு பதில் தயிருக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றுறோம். நம்ம சமையலெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான். இது நெஞ்சு கறிக்காது, மேலே வராது, எதுவுமே பண்ணாது. இது நம்ம வடை சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட் தான் இருக்குங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். நமக்கு கைப்பு இருக்கிற சூடு வரணும். கொஞ்சம் ஒரு கப்பில் சின்ன தண்ணி வச்சுங்க. ரொம்ப கை சுட்டுச்சுன்னா லைட்டாக தொட்டுக்கிறதுக்காக தான். கொஞ்சம் வெது பதம் இந்த சூடுக்கு போதும். இப்போ வந்து நம்ம சோடா மாவு பதில் கொஞ்சோண்டு இவ்வளோண்டு தயிர், புது தயிராக இருக்கட்டும், ரொம்ப புளிக்க வேண்டாம். இந்த தயிர் ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா நம்ம இந்த பூரி சப்பாத்தி மாவுலாம் பிசையும்ல அந்த அளவுக்கு பிசைஞ்சிருங்க. நல்லா சாஃப்டாக. உங்களுக்கு சூடாக இருந்துச்சுன்னா இப்படி கை லைட்டாக தொட்டுக்கிட்டு அந்த சூடு நமக்கு பொறுக்கிறதுக்காக தான். வேற ஒன்றும் இல்லை. உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி அழுத்தி கொடுத்துட்டு பிசைங்க. சூடாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பசத்துக்கு சப்பாத்தி மாவு எப்படி ஊட்டுவோம் அந்த பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ரொம்ப சுடுது. இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. நமக்கு நம்ம எண்ணெயை ஊற்றல, தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த அளவுக்கு செஞ்சாச்சு. இப்போ கையில் வேணால் உங்களுக்கு உருட்ட வரலன்னா சப்போஸ் இந்த பாருங்க, இந்த இப்படி கொஞ்சோண்டு எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் சரி, ஒரு சொட்டு இதை மீதி எடுத்து இதில் ஊற்றிடுது. நிறையா வந்துச்சு. சும்மா தான் நமக்கு தடவத்துக்கு தான். கையில் இப்படி தடவிக்கிங்க. அவ்வளோதான். அதுக்கு தான் எண்ணெய். உங்களுக்கு வடைக்கு எந்த சைஸ்க்கு வேணும். வடை வந்து போடும்போது பெருசாக தெரியும் உங்களுக்கு. இது போடும்போது அப்படியே தெரியும். அப்புறம் பார்த்தா நல்லா வடை அழகாக பெருசாக வரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து சைஸ் எந்த சைஸ்க்கு வேணுமோ உங்களுக்கு வடை அழகாக தட்டிக்கங்க. இப்படி அழகாக வரும். உங்கள் கையில் தட்டினீங்கனால வடை சைட்லலாம் விரிசல்லாம் வராது. இவ்வளோ அழகாக வரும். நம்ம உளுந்து வடை எப்படி ஓட்டை போடுறோமோ அதே ஓட்டை தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி போட்டு எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருவோம். ஒன்றுனா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கிற, ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. ரொம்ப நீங்கள் காலைல பிள்ளைங்க ஈவினிங் வந்தாலும் சரி, வேலைக்கு போய்ட்டு வரவங்க வந்தால் வீட்டில் வந்தாலும் நீங்கள் சப்போஸ் ரொம்ப திடீர்னு எனக்கு பசிக்குதுப்பா ஒரு வடை சாப்பிடணும் போல், நம்ம வடைலாம் நினச்சா சாப்பிட முடியாது, உளுந்து வடைலாம். இப்படி நீங்கள் ஆசைக்கு இப்படி வடை சுட்டு கொடுத்துடலாம். ஓட்டை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்படி நம்ம செஞ்சு வச்சுருவோம். சைஸு கரெக்டாக அழகான பக்குவத்தில் கொண்டு வந்துடுங்க. இப்படி கையில் கொண்டு வந்துட்டு இப்படி நீங்கள் ஓட்டை போடலாம். ஏன்னா நம்ம சொல் வச்சு அழகாக இது கேட்கும் மாவு. இந்த பார்த்திங்களா கரெக்டான பக்குவம்னா கேட்கும். நல்லா வெந்துடும். இப்படி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுருவோம். ஒரு வாட்டி தாங்க எண்ணெய் தடவிருக்கோம். நம்ம அப்புறம் எண்ணெயே தடவலை. கையில் அப்படியே அழகாக வந்துடும். இது இந்த பக்குவம் தான் உங்களுக்கு வெந்திருக்கும். வெங்காயம் எல்லாமே சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. வடை சூப்பராக இது ஓட்டை போட்டாச்சு. அவ்வளோதான். இது பிகினர்ஸ் பிள்ளைங்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மீதி போகிறவங்களுக்குலாம் ஓகே. இனிமேல் நம்ம எண்ணெய் கடாயை வச்சு சுட்டு எடுத்துருவோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். ஒரு பேன் வச்சுருவோம். நல்லா நான் அகலமானு வச்சுருக்கேன் டக்குன்னு முடிக்கிறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும் நமக்கு வடைக்கு தக்க. நல்லா காயட்டும் சட்டி. பிகினர்ஸ் பிள்ளைங்க சட்டி காஞ்சிச்சுன்னா ஒரு சின்னதாக போட்டு பாருங்கம்மா. போட்டோன்னே மேலே எழும்பி வரும். அப்போனா அது காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம இந்த ஒன்று ரவை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை மெதுவாக அப்படியே போட்டுருவோம். சுடாக ரொம்ப பார்த்து செய்யுங்க. எண்ணெய் நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கே தெரியும் என்னுடைய சமையலில் எண்ணெய் இருக்காது ரொம்ப. ஏன்னா இது அகலமாக எதுக்கிறதுக்குன்னா ஒரே செட்லேயே நம்ம முடிச்சிடலாம், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். ஒரே செட்டில் போட்டாச்சு. நல்லா முறுமுறுப்பாக வரும். வடை நமக்கு போடும்போது தான் சின்னதாக தெரியும். நம்ம நல்லா வேக புசு புசுன்னு வருங்க, உளுந்தோட மாதிரி மெயின். அதை பார்த்துக்குங்க. எவ்வளோ பெருசாக ஆகுது மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸ்லோலியே வச்சுருவோம் வடையை. இங்கே பார்த்தீங்களா உளுந்தோட மாதிரி எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு ஆயிடுச்சு. இதை பொறுமையாக நம்ம அப்படியே மாற்றி போடணும்.
நல்லா வேகட்டும். கலர் மாறணும் நல்லா. இன்னும் கலர் மாறலை. கொஞ்சம் நல்லா வெந்தோன்னா மாற்றி போடுவோம். அடுத்த சைடு நல்லா மொறுமொறுப்பு உங்களுக்கு வரணும். இது வேணால் பொறுமையாக இருக்கணும். நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. நம்ம அந்த சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைறல, அதனால் அந்த சாஃப்ட்னஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் வேகாததுக்கு முன்னாடி மாற்றி போட்டிங்கன்னா பிரிஞ்சு விழுந்துடும். அதுவும் மெயின். உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன் நான். இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றி போட்டுருவோம் பொறுமையாக. இது வேகத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். வேற ஒன்றும் இல்லை. கலர் மாறிடுச்சு. இப்போ மெதுவாக அந்த அடுத்த பக்கத்துக்கு இப்போ வந்து பாருங்க ஒன்று பிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஸ்பீடாக எடுத்தால் பிஞ்சிடும் உங்களுக்கு. அது பொறுமையாக அதை அப்படியே விட்டு எடுத்தாங்க. ஏன்னா எண்ணெய் குடிக்காது. நீங்கள் அதனால் தைரியமாக இருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து 2 பக்கமும் இப்போ 2வது பக்கமாக மாறியாச்சு. மாற்றிட்டு வெந்தோடனே எடுத்துருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததை அழகாக எடுத்துருவோம். வெந்ததெல்லாம் எடுத்துகிட்டு மீதி அப்படியே ஒன்றுனா சவுண்டு பார்த்தீங்களா எப்படி கேட்குது பார்த்தீங்களா? வடை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வந்துடுச்சு. வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயும் குடிக்கல பாருங்கள். அதுதான் மெயின் நம்ம சமையலில். எண்ணெய் சுத்தமாக குடிக்காது. இந்த 3 வடையும் நல்லா வெந்துருச்சு. இன்னும் 3 வடை வேகலை. ஏன்னா ஸ்லோவிலே இருக்கட்டும் உங்களுக்கு. வெந்தோடனே இந்த இதுவும் வெந்துருச்சு. எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். எண்ணெய் பார்த்தீங்களா அப்படியே குடிக்க உங்களுக்கு சுத்தமாக எண்ணெய் குடிக்காது. நமக்கு முதல்ல ஒன்று நம்ம தெரியாமல் மாற்றி போட்டோம்னா பிரிஞ்சுது. இல்லைன்னா அதுவும் பிரிஞ்சிருக்காது. இப்போ சுவையை பார்த்துருவோம். வடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுவையும் பார்க்கணும்ல. இதோடைய இது சவுண்டும் நீங்கள் பார்க்கணும்ல எப்படி இருக்குன்னு. எண்ணெயும் இருக்காது. இங்கேங்க சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ கர நல்லா மொறுமொறுப்பு இருக்கும் அந்த சவுண்டு. பார்த்தீங்களா? சாப்பிட்டும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. வடை எவ்வளோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கடிக்கும். இதுக்கு வந்து நான் அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் சட்னி இருந்தாலும் நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த தேங்காய் சட்னினா சூப்பர் டாப்பாக இருக்கும். அதனால் எந்த சட்னி வேணுமோ எடுத்துக்கங்க. நான் ஸ்பெஷல் சட்னி வச்சு தான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். எடுத்து சாப்பிட்றேன். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா முருங்கை தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா அதை காலு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாப்பிட சொல்லி நல்ல மொறுமொறுப்பு. பார்த்து பக்குவமாக கரெக்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க. அப்போ தான் இந்த வடையும் சூப்பராக வரும் உங்களுக்கு. மொறுமொறுப்பும் சூப்பராக இருக்கும். வெறும் எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு. அதனால் எப்படி அளவோ அதை கரெக்டாக போட்டுக்கங்க. ரவை மட்டும் பெருசாக இருந்தால் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி சாப்பிட தான் சொல்லுது. இதுக்கு நமக்கு வந்து சட்னியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வெறுமாவே சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நோட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.